நீங்க எல்லாருமே சத்தம் போட்டிருந்தீங்க, நான் பேசுறது கேட்காது. இல்ல அதே முன்னாடி ஒரு 3 மணி நேரம் இது காவல் நிலையத்தில் வேற ஒரு ஆய்வாளர் கீழே நான் இந்த விளக்கம் கேட்டாங்க, பதிவு பண்ணேன். அதே தான் ரொம்ப அது என்ன நடந்தது எதுங்கிறது அதே திருப்பி இது ஒன்றும் புதிய ஒரு கேள்விகள் ஒன்றும் இல்லை. அதுக்கு உரிய விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்கே உங்கள் வீடு, எங்கே உங்கள் முகவரி, எங்கே எப்போ சந்திச்சிங்க, எப்போ இது என்ன நடந்தது, அதே கதை தான் அது. இல்லை இல்லை, தேவைப்பட்டா மறுபடியும் விசாரணைக்கு நீங்க ஒத்துழைக்கணும். சரி, கொடுத்த உடனே அடுத்த நாளே அடுத்த சம்மன் கொடுக்குறாங்க. ஒரு கேப்பே இல்லாம கொடுக்குறாங்க. அது 4 வார காலம் அவகாசம் கேட்டு அடுத்த நாளே அது ஒரு அராஜகம், அது அடக்குமுறை. எப்படின்னா இப்போ இது ஏற்கனவே விசாரிச்சாச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா இவங்க இந்த மாதிரி 15 ஆண்டுகளா இதே தொல்லையா இருக்குன்னா நான் தான் இந்த வழக்கை தொடுத்தேன். இதை நீங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்ட்டு. அப்ப அந்த நீதிபதி அவர்கள் இந்த மாதிரி இது விசாரிக்க சொல்லி மறுபடியும் சொல்லிட்டாங்க. 3 மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. அப்ப 3 மாச காலம் இருக்கும்போது இது 3 நாள்ல விசாரிச்சு முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு முதல் அழைப்பானையை வீட்டில் கொடுத்தாங்க. இப்போ ரொம்ப காத்திருந்து தான் கொடுத்தாங்க. அப்போ நான் உடற்பயிற்சி கூடத்துலேருந்து வந்தேன். அப்போ சொன்னேன், நான் இந்த மாதிரி பயணப்பட்டு இருந்தேன். இப்போ நான் கட்சி வேலை திட்டமிட்டேன், எல்லாருக்கும் சொல்லிட்டோம்ல. அப்போ அந்த முடிச்சுட்டு வந்தவொடனே நான் வரேன்னேன். அதுக்குள்ள அவசரமா உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நான் மறுபடியும் மேல்முறையீடு போனேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விரைந்து அந்த வழக்கு வந்துடும். வழக்கு வந்தால் அது உங்களுக்கு தெரியும் என்ன ஆகும்ட்டு. அதனால இது அவசரமா இந்த மாதிரி எடுத்து இப்படி இப்ப நீங்க காலையிலேருந்து என்னையை சுற்றி தான் நீங்க எல்லாரும் நிக்கிறீங்க. என்ன அசிங்கப்படுத்திடணும், அவ்வளவுதான். அதுல அசிங்கப்படுத்தணும். நான் இதெல்லாம் ஐயோ அப்பான்னு விட்டுட்டு சொந்த ஊருக்கே பொழப்பாக்க போயிருவேன்ட்டு ஒரு எண்ணம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதுல அதுல இல்ல அதுல என்ன வேலை பாருங்க. இல்ல அதுல இது அவசியம் இல்லாது வீட்டுல போய் ஒரு அழைப்பானையை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொல்றாங்க வீட்டுல யாரும் இல்லைன்னு. ஆனா அவர் வீட்டுல யாரும் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாருன்றாங்க. வீட்டில் இப்போ 2 பேர் கைது பண்ணீங்கல்ல, அவங்க எல்லாம் எங்கே தான் இருந்தாங்க? என் மனைவி மேலே தான் இருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா என்னோட எண்கள் இருக்கு, எனக்கு என்னுடைய பகிரியில் இந்த இதே அனுப்பியிருக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் நான் ஓசூரில் இருக்கேன்னா. அப்போ காலையில் கூட ஊடகத்தை சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு தம்பி கேட்குறாரு, ஒரு நிருபர் கேட்குறாரு, இந்த மாதிரி அவங்க வீட்டில் நான் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு. அப்போ தான் எனக்கே தெரியும் ஒட்டுறதோட காவல்துறையின் வேலை உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ஒட்டும்போது தடுத்திருந்தா பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கன்னு நீங்கள் கைது செஞ்சிருக்கலாம். அது குற்றம்னு நீங்க சொல்றது சரி. ஒட்டிட்டு நீங்க போன பிறகு அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சு பூஜை செய்யறதுக்கு இல்லையே. அது ஒட்டிட்டீங்க, நாங்க பார்த்துட்டோம், கிழிக்கிறோம். அது எப்படி குற்றமாகும்? அழைப்பானை யாரும் கிழிக்க கூடாதுன்னு இருக்குதா? இப்ப எனக்கு நீங்க கொடுத்தீங்க, கையெழுத்து போட்டு வாங்கினேன், அதை கிழிச்சு போட்டேன், என்ன பண்ணுவீங்க? கைது பண்ணி உள்ள போடுவீங்களா? இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை எப்படி? காவலாளி கிடையாது, ஒரு காவலாளி கிடையாது. அவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். என் மேல இருக்கிற அன்பின் காரணமா எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு நட்பு பாசத்துல வந்தவர் தான் அவரு. அவரு காவலாளி கிடையாது. எங்க வீட்டுக்கு காவலாளின்னு யாரும் கிடையாது. அதே கேள்விதான் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. கதை நிறைய தயாரிப்பாளர்கிட்ட நான் சொல்லி பழக இருக்குல்ல, அந்த கதை இன்னொரு தடவை சொல்லுங்க கேட்பாங்கிற மாதிரி அதே கதையை இன்னொரு தடவை சொல்லி புது ஆய்வாளர்னால பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் என்ன வேற என்ன நல்ல முறையில் நடத்தினாங்க. ஆனா என் வீட்டில் கைது செஞ்ச அந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரரையும் என் தம்பி சுபாவையும் அடிச்சிருக்காங்க. அடிச்சதுன்னா இரும்பு கம்பியில அந்த துணியை சுத்திக்கிட்டு அடிச்சு காயப்படுத்திருக்காங்க. அது அவசியமற்றது, அது தேவையற்றது. நீங்க தான் புகார் தெரிவிப்பீங்களா? உங்க வீடு தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் தெரிவிப்பீங்களா? அது கொடுத்திருக்கு. நீங்க அவர் எப்படிப்பட்ட ஆய்வாளருங்கிறத காவல்துறை அதிகாரின்னு உங்களுக்கு தெரியுது. 2 நாள்ல அவருக்கு உடனே பிடி ஆணை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இதே வேலையா தெரியுறாரு. அப்ப அந்த வேலை எப்படி? நீங்க எப்படி வீட்டுக்குள்ள போய் அவர் நீங்க கிழிச்சதுன்னா
அது கிழிச்சது குற்றமே கிடையாது. நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க. ஒட்டினது வலசரவாக்கம் காவலர்கள். நீங்க நீலாங்கரையில் இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையே இல்லையே நீங்க வந்ததை. அப்ப என் வீட்டு அந்த கதவுலயே அது இருக்கணுமா என்ன? அப்படி இருக்கா? நீங்க ஒட்டிட்டீங்க, படிச்சுட்டாங்க. நான் அங்க இருக்கிறவங்க எனக்கு தகவல் கொடுத்துட்டாங்க, அந்த ஒட்டிட்டாங்க, சரின்னு. அதுக்கப்புறம் இது என் வீட்டுல இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? மாலை 6 மணிக்கு ஆஜராக சொன்னாங்க. ஏன் இந்த காலதாமதம்? இல்ல, அங்கிருந்து வரும்போது 6 மணிக்குன்னு சொன்னேன். இங்க வந்தவொடனே என் தம்பிகள்கிட்ட சொல்லியிருந்தாங்க, வழக்கறிஞர்கிட்ட 8 மணிக்கு வாங்கன்னு. 8 மணிக்கு நான் கிளம்பி வரும்போது சொன்னாங்க ஒரு 10 நிமிடம் தாமதமாவாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிடம்னே நீண்டுருச்சு. அப்புறமா தான் தெரியுது முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள் வர்றதுனால அவங்க பேசுறதுனால இப்ப நான் பேசுறத நீங்க எடுத்து போடுவீங்களா, அவர் பேசுறத போடுவீங்களான்னு இருக்கு இல்லையா? அதனால அவர் பேசி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க வாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். காவல்துறைக்கு அரசு தரப்புல இருந்து இந்த வழக்குல அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லாம எப்படி? எந்த மாதிரியான அழுத்தம் இருக்கு? மொத்தமாவே இது அழுத்தம் தான். இது உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கா? எது மன உளைச்சல்? இப்ப என்னையோ, இப்ப நானோ, என் மனைவி ரொம்ப உறுதியான